திருவள்ளூர் மாவட்டம் ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோயில் தெரு பகுதியை சார்ந்த பார்த்திபன் மற்றும் அவரது நண்பர்கள் கேசவமூர்த்தி, சுகுமார் ஆகிய 3 பேரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆந்திர மாநிலத்தில் உள்ள கோனை பால்ஸ் சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது திருவள்ளூர் அருகே ஒண்டிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 4 பேர் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது பார்த்திபன் இருசக்கர வாகனத்தில் மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே பார்த்திபன் மற்றும் சுகுமார் ஆகியோர் ஏன் இப்படி வந்து வேகமாக மோதுகிறீர்கள் என்று கேட்டுள்ளனர். இதனை அடுத்து பார்த்தோம்னால் அந்த இளைஞர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் சாலையில் இருந்த கூரான கற்களை எடுத்து சுகுமார், பார்த்திபன், கேசவமூர்த்தி ஆகியோர் மீது சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பார்த்தோம்னால் அவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு பார்த்திபன் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்துள்ளார். இதை அறிந்து 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் அக்கம்பக்கத்தினர் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் மணவாள நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த பார்த்திபன் உடலை பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே போன்று பலத்த காயங்களோடு இருந்த சுகுமார் மற்றும் கேசவமூர்த்தி ஆகிய 2 பேரையும் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதித்து சேர்க்கப்பட்ட நிலையில் சுகுமார் வந்து அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கேசவமூர்த்தி தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மணவாள நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதாவது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லாவின் ஆணையின்படி 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் நீலகண்டன், ஜவஹர், ஜோதிஷ், வினோத்குமார் ஆகிய 4 பேரை வந்து தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குறிப்பாக குற்றவாளிகளை பிடிக்க முற்பட்ட போது நீலகண்டன் என்பவருக்கு மட்டும் கீழே விழுந்து கால் உடைந்து கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அவர்கள் உறவினர்கள் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனைகளை வழங்கி தர வேண்டும் என்று கூறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருவள்ளூர் மாவட்டத்தில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்காக இருசக்கர வாகனத்தில் வெளியூர் சென்று வீடு திரும்பிய இளைஞர்கள் மீது அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு 2 இளைஞர்கள் கல்லாலே அடிக்கப்பட்டு கொலை செய்துள்ள சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.